ஒரு காலத்தில் யூதாவின் தேசம் பலவீனமடைந்திருந்த காலம் அது. மக்கள் தேவனை விட்டு விலகியிருந்தார்கள். அந்த நேரத்தில் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் எருசலேமை கைப்பற்றி அங்கே இருந்த அரச குல இளைஞர்களையும் புத்திசாலி இளைஞர்களையும் சிறையிலே கொண்டு போனான். அவர்களில் ஒருவன் தானியேல். தானியேல் சாதாரண இளைஞன் அல்ல, அவன் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன். புத்திசாலி, கற்றுக்கொள்ளும் திறனுடையவன், அழகான தோற்றமுடையவன். ஆனால் அவனுடைய மிகப்பெரிய சிறப்பு, அவன் தனது தேவனை உண்மையாக நேசித்தவன். பாபிலோனில் கொண்டு செல்லப்பட்ட பிறகு ராஜாவின் அரண்மனையில் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் பயிற்சி கொடுக்கப்பட்டது. ராஜாவின் உணவு, ராஜாவின் திராட்சரசம் எல்லாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் தானியேல் மனதில் ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் என் தேவனுக்கு எதிராக அசுத்தப்பட மாட்டேன். ராஜாவின் உணவு சிலைகள் முன் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆகவே அவன் காய்கறியும் தண்ணீரும் மட்டும் கேட்டான். அதிகாரி முதலில் பயந்தான். நீங்கள் பலவீனமாக தோன்றினால் என் தலையே போகும் என்றான். ஆனால் தானியேல் சொன்னான், 10 நாட்கள் எங்களை சோதித்து பாருங்கள். 10 நாட்கள் கழித்து பார்த்தபோது தானியேலும் அவன் நண்பர்களும் மற்றவர்களை விட ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தார். தானியேலுக்கு கனவுகளையும் தரிசனங்களையும் புரிந்து கொள்ளும் வரமும் கிடைத்தது. ஒரு இரவு ராஜா நேபுகாத்நேச்சர் ஒரு பயங்கரமான கனவு கண்டான். அவன் கனவு அவனை கலங்கச் செய்தது. அவன் மந்திரவாதிகள், ஜோதிடர்கள், ஞானிகள் எல்லாரையும் அழைத்தான். நான் கண்ட கனவை சொல்லுங்கள், அதன் அர்த்தத்தையும் கூறுங்கள் என்றான். யாராலும் முடியவில்லை. ராஜா கோபம் அடைந்து எல்லா ஞானிகளையும் கொல்ல உத்தரவிட்டான். அந்த செய்தி தானியேலுக்கும் வந்தது. அவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தேவனை ஜெபித்தான். இரவில் தேவன் அவனுக்கு கனவையும் அதன் விளக்கத்தையும் வெளிப்படுத்தினார். மறுநாள் தானியேல் ராஜா முன் நின்று சொன்னான், ராஜாவே, மனிதரால் முடியாததை பரலோக தேவன் வெளிப்படுத்துகிறார். அவன் கனவை விவரித்தான். பெரிய சிலை ஒன்று, பொன்னாலான தலை, வெள்ளி மார்பு, வெண்கல இடுப்பு, இரும்பு கால்கள், மண் கலந்த இரும்பு பாதங்கள். பின்னர் மனித கையால் வெட்டப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையை உடைத்தது. தானியேல் விளக்கியான், இந்த சிலை உலக இராச்சியங்களை குறிக்கிறது. பொன் உமது இராச்சியம், அதன் பிறகு மற்ற இராச்சியங்கள் வரும். இறுதியில் தேவனுடைய நிரந்தர இராச்சியம் எல்லாவற்றையும் மிஞ்சி நிலைக்கும். ராஜா அதிர்ச்சி அடைந்து தானியேலை உயர்ந்த பதவிக்கு உயர்த்தினான். அதற்கு பிறகு ராஜா ஒரு பெரிய பொற்களையை அமைத்து எல்லோரும் அதை வணங்க வேண்டும் என்று கட்டளை போட்டான். தானியேலின் நண்பர்கள் சத்திரக், மேஷக், அபேத்நேகோ வணங்க மறுத்தனர். நாங்கள் எங்கள் தேவனை வணங்குவோம், அவர் எங்களை இரட்சிக்க வல்லவர். இல்லாவிட்டாலும் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம் என்றார்கள். அவர்கள் அக்கினி குழியில் எரியப்பட்டனர். ஆனால் தீ அவர்கள் மீது ஆற்றல் செய்யவில்லை. 4வது ஒருவன் அவர்களுடன் தீயில் நடக்கிறான் என்று ராஜா கண்டான். தேவன் அவர்களை காப்பாற்றினார். காலம் மாறியது. புதிய ராஜாக்கள் வந்தார்கள். தானியேல் வயதாகினான். ஆனால் அவன் விசுவாசம் மாறவில்லை. தாரியு ராஜாவின் காலத்தில் தானியேல் உயர்ந்த அதிகாரியாக இருந்தான். அவனை பொறாமை கொண்டவர்கள் அவனை விழச் செய்ய திட்டமிட்டனர். 30 நாட்கள் ராஜாவை தவிர வேறு யாரையும் ஜெபிக்க கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தனர். சட்டம் வெளியானது. தானியேல் என்ன செய்தான்? அவன் தனது வீட்டுக்கு சென்று ஜன்னலை திறந்து எருசலேம் நோக்கி தினமும் 3 வேளை மண்டியிட்டு ஜெபித்தான். அவன் பயப்படவில்லை. அவன் தனது பழக்கத்தை மாற்றவில்லை. அவன் பிடிக்கப்பட்டு சிங்கக்குழியில் எறியப்பட்டான். ராஜா வருந்தினான். ஆனால் சட்டம் மாற்ற முடியவில்லை. அந்த இரவு ராஜா தூங்கவில்லை. காலையில் அவன் விரைந்து சிங்கக்குழி அருகே வந்தான். தானியேலே, நீ சேவிக்கும் தேவன் உன்னை காப்பாற்றினாரா என்று கூப்பிட்டான். உள்ளிருந்து அமைதியான குரல் வந்தது. ராஜாவே, என் தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்தார். நான் குற்றமற்றவன். தானியேல் எந்த காயமும் இன்றி வெளியே எடுக்கப்பட்டான். அவனை சதி செய்தவர்கள் அதே குழியில் போடப்பட்ட போது சிங்கங்கள் உடனே அவர்களை விழுங்கின. அதற்கு பிறகு தானியேல் பல தரிசனங்களை பெற்றான். வரவிருக்கும் இராச்சியங்கள், கடைசி காலங்கள், தேவனுடைய நிரந்தர ஆட்சி அனைத்தையும் அவன் கண்டான். உலக அரசர்கள் மாறினாலும் தேவனுடைய ஆட்சி மாறாது என்பதை அவன் வாழ்க்கை காட்டியது. சிறுவனாக சிறை கொண்டு செல்லப்பட்டவன் அரசரின் ஆலோசகராக உயர்ந்தான். சட்டம் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் அவன் ஜெபம் மாறவில்லை. அவன் விசுவாசம் மாறவில்லை. தானியேலின் வாழ்க்கை நமக்கு சொல்லுவது இதுதான். நீ எங்கு இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த அழுத்தத்திலும் இருந்தாலும் தேவனை உண்மையாய் பிடித்துக் கொண்டால் அவர் உன்னை காப்பாற்றுவார்.